ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதிய ஒரு ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டை பார்த்தா அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட் ஆன்சர் பண்ணுறது ரொம்பவே பார்த்தா சுலபமாக இருக்க போகுது. இப்போ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் என்னமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க, எப்படி ஃபில் பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா 23/4/2025 அன்னைக்கு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. The specific copy of new OMR answer sheet to be used for the forthcoming examination. அதாவது வருகின்ற எல்லா எக்ஸாமுக்குமே இந்த நியூ OMR ஆன்சர் ஷீட் தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 15/6/2025 அப்புறம் வர எல்லா எக்ஸாமுக்குமே இந்த நியூ OMR ஷீட்டு தான் நீங்கள் பயன்படுத்தணும். அந்த OMR ஷீட்டை நாங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் கொடுத்து அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ்லையும் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் சாம்பிள் அப்படின்ற தலைப்பில் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. இனி வரும் அனைத்து ஓஎம்ஆர் முறை தேர்வுகளிலுமே இந்த ஓஎம்ஆர் ஷீட் தான் உங்களுக்கு நடைமுறைக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இதாங்க உங்களுக்கான புதிய ஓஎம்ஆர் ஷீட்கான ஒரு டெமோவாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நிறையா மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு இதில் உங்களை வரிசை எண், உங்கள் பெயர் என்ன, உங்கள் ஃபோட்டோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் எங்கே எக்ஸாம் இருக்க போது, எந்த சென்டர், டேட் அண்ட் செஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன்ஸை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை ஏ, எத்தனை பி இருக்குது, எத்தனை சி இருக்குது அப்படின்னா மாதிரி இந்த ஒவ்வொரு காலம்லேயும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இப்போ பார்த்தா அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, முதல்ல பட்டை குறியீடு ஓஎம்ஆர் விடைத்தாளில் அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் தட குறியீட்டை சேதப்படுத்தக்கூடாது. பார்கோடாக இருந்தாலும் சரி, ஓஎம்ஆர் ட்ராக்கராக இருந்தாலும் சரி, இது எதுவுமே நீங்கள் சேதப்படுத்தக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டு பாயிண்டில் அறிவிச்சிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட். அப்போ நீங்கள் ஏதாச்சும் சேதப்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை நாங்கள் திருத்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதல், டார்க்கனிங் ஆஃப் ஆன்சர் பபுள். அதாவது சரியான மெத்தட். இப்போ உங்களுக்கு முதல் ஆன்சர் இப்போ ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஏ கரெக்டான ஆன்சர்னா ஏ பார்த்தா இந்த மாதிரி ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும், கருமையாக்கணும். இந்த மாதிரி டிக் பண்ணுறதோ இன்ட்டு பண்ணுறதோ கூடாது அப்படின்ற மாரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி அதை ரவுண்ட் பண்ணுறதோ இல்லை ஒரே ஆன்சருக்கு 2 ஷேடோ பண்ணுறதோ கூடாது அப்படின்ற மாதிரி இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் ஏ அப்படின்னா ஏ ஃபுல்லாக நீங்கள் ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல டிக் போடுறதோ இன்ட்டு மார்க் பண்ணுறதோ வெறும் 0ல் ரவுண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே எந்த ஆன்சர் கரெக்டோ அதுக்கு நேராக நீங்கள் ஃபுல்லாக அந்த பி மறைகிற அளவுக்கு ஷேடோ பண்ணால் போதுமானது. ஸோ அப்படி நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கான மார்க் தரமாட்டோம், மைனஸ் மார்க் போடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட காரணங்களால் உங்களுக்கான ஓஎம்ஆர் விடத்தால் செல்லாதாக்கப்படும். ஸோ கீழே இருக்க காரணத்தால் உங்களுடைய ஓஎம்ஆர் திருத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்னென்னா, கருமை நிற மையுடைய பந்துமுனை பேனா தவிர மற்ற நிற மையுடைய பேனாவை பயன்படுத்துவது. ஸோ நீங்கள் பிளாங்க் பால் பாயிண்ட் பென் இருக்க பாருங்கள், அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் பெண்ணை யூஸ் பண்ணுறீங்க, ப்ளூ யூஸ் பண்ணுறீங்க, ஜெல் பென் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வினாத்தால் செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடைத்தால் செல்லுபடி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறியீடுகள் மேற்கொள்வது. ஏதாச்சும் பார்த்தா ரிமார்க் போடுறீங்க, சிம்பிள்ஸ் அந்த ஆன்சர் ஷீட்டில் ஏதாச்சும் பொருத்தமற்ற குறியீடுகள்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஆன்சர் ஷீட்டை எவல்யூஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் விடைத்தால் பக்கம் 1 அதற்குரிய இடத்தில் தேர்வர் கையொப்பமிடவெனில் அவங்களுக்கு ஓஎம்ஆர் செல்லாதாக்கப்படும். அதாவது பேஜ் 1ல் இருக்க ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதாங்க உங்களுக்கு பேஜ் 1. இதில் பார்த்தா சைன் பண்ணுறது தேர்வரின் கையொப்பம்னு இருக்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் சைனை நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அந்த சைனை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஓஎம்ஆர் விடைத்தாளின் பக்கம் 2ல் உள்ள அறிவுரைகளை படித்து அறிந்து கொண்டேன். மேலும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் உள்ள அனைத்து விவரங்களும் உங்களுக்கு கரெக்டாக கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பின் உட்பட எல்லாமே நான் சரிபார்க்கப்பட்ட அப்படின்ற மாதிரி இங்கே உங்களுக்கான சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விடைத்தாள் நீங்கள் சைன் பண்ணல அப்படின்னா செல்லாதாக்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பினை ஓஎம்ஆர் விடைத்தாளில் சரியாக கருமையாக்காமல் இருந்தால், அதாவது
உங்களுக்கு வந்து பார்த்தா கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. கொஷின் பேப்பரில் புக்லெட் நம்பர் இருக்கும் ஸ்டார்டிங்கில். அந்த புக்லெட் நம்பரில் இந்த OMR ஷீட்டில் நீங்கள் ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வினாத்தாள் தொகுப்பின் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறையா நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ கம்மியான 4 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் என்ன இப்போ 1 1 2 3 4 அப்படின்னு இருக்குன்னு சாம்பிளுக்கு வச்சுங்க. இப்போ 1னா 1க்கு நேராக ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும், 2னா 2க்கு நேராக ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும், 3னா 3க்கு நேராக ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும், 4னா அதுக்கு நேராக ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஷின் பேப்பர் கொடுத்தத உடனே இதில் போயிட்டு அந்த கொஷின் புக்லெட் நம்பரை என்டர் பண்ணிட்டு அந்த நம்பருக்கு நேராக ஷேடோ பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர்வரால் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண்ணே இறுதியானது சரியாக கருமையாக்கப்படாத நிலையில் OMR விடைத்தாள் செல்லாதாக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷின் புக்லெட் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணி கரெக்டாக ஷேடோ பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதனால தான் உங்களுக்கான விடைத்தாள் செல்லாதாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கீழ்கண்ட ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்களிலிருந்து 0.5 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தமான காரணத்துக்காக மதிப்பெண் குறைக்கிறாங்க அப்படின்னா, விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காதிருந்தால் அந்த வட்டம் காலியாக விடப்பட்டால், அதாவது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு கொஷின்ஸ் இருக்குது, ABCD மொத்தமாக E வரைக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈயை பொறுத்த வரைக்கும் விடை தெரியவில்லை அப்படின்றது தான் மீனிங். இப்போ கொஷின் நம்பருக்கு 1க்கு நீங்கள் எதுவுமே எந்த ஒரு பாக்ஸையுமே நீங்கள் ஷேடோ பண்ணாமல் அப்படியே எம்டியாக வர்றீங்க அப்படின்னா 0.5 மதிப்பெண் குறைக்கப்படும். ஏதாச்சும் ஒரு பாக்ஸாச்சும் நீங்கள் ஷேடோ பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த கொஷினுக்கு ஷேடோ பண்ணுறாம பண்ணுறீங்க அப்படின்னா 0.5 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பக்கம் 1ல் இடது கை பெருவிரல் ரேகை பதிய வேண்டிய இடத்துல பதியாது இருந்தால், அதாவது உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்தா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், தேர்வரின் இடது கை பெருவிரல் ரேகை மட்டும் இதில் போயிட்டு உங்களை லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கான கீபேட் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இடது கை பெருவிரல் ரேகை நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வைக்கல அப்படின்னா 0.5 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்காணிப்பாளர் சான்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமோடைய இன்விஜிலேட்டர் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து பார்த்தா சைன் பண்ணுவாங்க. தேர்வரின் புகைப்படம், கையொப்பம், தேர்வுக்கூட அனுமதி சீட்டு, வினாத்தாள் தொகுப்பு எண், இடது கை பெருவிரல் ரேகை ஆகிய எல்லாமே கரெக்டாக சரியாக இருக்குது அப்படின்னு அந்த வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்தா இதில் வந்து சைன் பண்ணிவிடுவாங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னாடி இந்த பகுதி 2 பக்கம் 2ல் வந்து நம்ம கடைசியாக வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் எடுத்திருக்காங்க. நிறையா வந்து பார்த்தா குறைச்சிட்டாங்க, ஏன்னா வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக உங்களுக்கு அந்த மாதிரி குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து to be darkened by the invigilator with black ink pen. இது வந்து சம்மந்தப்பட்ட இன்விஜிலேட்டர் அவங்க பண்ணுவாங்க. கேண்டிடேட் சிக்னேச்சர் அவைல்ட் இந்த ஸ்பேஸ் ப்ரொவைடடான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஷேடோ பண்ணிப்பாங்க. கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் இம்ப்ரெஷன் தம்ப் இம்ப்ரெஷன் அவைலபிள் இந்த ஸ்பேஸ் ப்ரொவைடர்னு கேட்டிருக்காங்க, அதுக்கும் அவங்க எஸ் வந்து டிக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அது வந்து இன்விஜிலேட்டர் அவங்க பண்ணுற இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 200 வினாக்களும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா. ஸோ 200 வட்டத்திற்குமே கரெக்டாக நீங்கள் ஷேடோ பண்ணலான்னு கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லையெனில் கருமையாக்கப்படாத வினாக்களின் மொத்த எண்ணிக்கையை எழுதவும். ஸோ ஒரு வேளை இல்லை அப்படின்னா ஸோ எத்தனை நீங்கள் ஷேடோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு அந்த நம்பரை குறித்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க OMR ஷீட். இதுக்கு முன்னாலாம் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க, எத்தனை பி ஆன்சர் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். அதே நிறைய பேர் வந்து பார்த்தா லாஸ்ட்டாக கரெக்டாக ஒழுங்காக எக்ஸாம் எழுத முடியாத போது. பட் இப்போ அதெல்லாம் வந்து தூக்கிட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக மாற்றிருக்காங்க. உங்கள் வேலை வந்து பார்த்தா ஒரு இடத்துல சைன் பண்ணுறது, இன்னொரு இடத்துல வந்து பார்த்தா தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறது, அது இல்லாமல் அந்த கொஷின் புக்லெட் நம்பர் என்டர் பண்ணுறது, 3 மட்டும் பண்ணால் போதுமானது. மற்ற எதுவுமே நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்காது. ரொம்பலாம் சிம்பிள் ப்ரோஸாக மாற்றிருக்காங்க. இதான் புதிய OMR ஷீட், இதை கொடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் TNPSC குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனுவல் பேனலில் அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 25/4/2025 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. கண்டிப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதினெட்டுக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவையும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 13/7/2025 அன்றைக்கி தாங்க உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ இதான் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த OMR ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒன்லி TNPSC குரூப் 4க்கு மட்டுமல்லாது எல்லா OMR ஷீட்டுக்குமே இதுதான் உங்களுக்கான
ஒரு OMR ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லா எக்ஸாமுக்குமே இதுதான் உங்களுக்கான புதிய OMR ஷீட். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க, மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.